ஓலா எலக்ட்ரிக்ல மறுபடியும் ஒரு அதிர்ச்சிகரமான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாக்கிங்கான பிரைஸ் அண்ட் இனிமேட்டு ஓலா சர்வீஸை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா ஒரே நாளில் ஸ்கூட்டர் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா வேற ஸ்கூட்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்கூட்டரே வேணா காரில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஓலா கார் கொடுத்துருவாங்க. இதுக்கும் ஒரு படி மேலே போய் இன்கேஸ் ஸ்கூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ஸ்கூட்டருக்குள்ளே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதுவே ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரெக்டாக ஓலா சர்வீஸ் சென்டர்ஸ் மட்டும் இல்லை, யார் வேணா ஓலா சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு புது கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. 400-500 சர்வீஸ் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிர்ச்சி அடைகிற மாதிரி 1,00,000 மெக்கானிக்ஸை ட்ரெயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தெருமுனையில் மெக்கானிக் கிட்ட எப்படி நம்ம பைக்கை சரி பண்ணுவோமோ அதே மாதிரி போயிட்டு பைக்கை சரி பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஓஎன்டிசியில் ஓலாவோட பார்ட்ஸும் எங்கே வேணா எப்படி வேணா எவ்வளோ வேணா ஈஸியாக அவைலபிள் ஆகிற மாதிரி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே 50,000 ரூபாய்க்குள்ள ஓலா கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா எப்படி வாங்குறது? இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டெக் பேட்டரி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு எல்லா டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க. சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி. இன்கேஸ் ஷேரே பண்ண முடியலனா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். ஹாய் கைஸ், ஓலா எலக்ட்ரிக்கில் ரீசெண்டாக சில அதிர்ச்சிகரமான நிறைய புது அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரேட்டும் கம்மியாக ப்ளஸ் நிறைய ஆஃபர்ஸ் லைக் ரெஃபரல் போனஸ், ஃபெஸ்டிவ் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் கேஷ்பேக் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸோட இதுக்கப்புறம் ஓனர்ஷிப் வண்டி யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கும் சில அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 40,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஓலா ஸ்கூட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேட்டரி ஸ்வாப்பிங் கான்செப்ட்டில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு லாஜிக் இருந்தது. பேட்டரி இல்லாமல் இந்த ரேட்டுக்கு கொடுத்து பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனில் பெட்ரோல் மாதிரி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில் கட்டுற மாதிரி. பட் இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே ரேட்டுக்கே ரியாலிட்டியில் ஸ்வாப்பிங் இல்லாமல் பேட்டரியோட ஓலா எலக்ட்ரிக் வெப்சைட்க்கு போனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. பாஸ் ஆஃபர் பிக்கெஸ்ட் ஓலா சீசன் சேல் அப்படின்றாங்க. இதில் கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் அட் 49,999, அதாவது 50,000 ரூபாய் ₹1 கம்மி இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பை நோ கிளிக் பண்ணுறோம். ஸோ இது பார்த்து எல்லாருமே நிறைய பேர் குஷி ஆகிடுவாங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய் பார்க்கலாம். அப்படியே கீழே வந்துட்டு இருக்கிறதுலே ஸ்டார்டிங் வேரியன்ட் கிளிக் பண்ணுறேன். எஸ்டிமேட்டட் டெலிவரி பை 12th அக்டோபர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், அவுட் ஆஃப் ஸ்டாக் ஓலா S1 X 2 kW வேரியன்ட், அதுதான் 50,000 ரூபாய். ஆனால் அது அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ வாங்கணும்னு நினச்சா 70,000 70,000 ரூபாய் ப்ளஸ் ஆன் ரோட் ப்ரைஸ்க்கான இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே. ஸோ இது உள்ள போயிட்டு டீட்டெயில் பார்த்தா டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஓலா S1 X 2 kW ஃபார் 50,000 வெஹிக்கிள் ஸ்டாக் இஸ் ஓவர் ஃபார் டுடே. ஓகே, இன்றைக்கி மட்டும்தான் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி ட்ரை பண்ணேன், 4ஆம் தேதி ட்ரை பண்ணேன், 5ஆம் தேதி ட்ரை பண்ணேன். 3 வாட்டியும் சேம் பிளட் தான், ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. சரி, ஒருவேளை வேறு ஒரு டைமில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணிட்டேன், 1 மணிக்கு ட்ரை பண்ணிட்டேன், 12 மணிக்கு ட்ரை பண்ணிட்டு, விடிய காலையில் 2 மணிக்கு ட்ரை பண்ணிட்டேன். எப்போ ட்ரை பண்ணாலும் சேம் இதே தான். ஆனால் இதில் பார்த்தா சோல்ட் அவுட்னு போட்டிருக்காங்க. யாருக்கு சேல் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருக்காங்க. The offer period will be live on website at different times every day. ஸோ நானும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆஃபர் இஸ் வேலிட் ஃபார் லிமிடெட் ஸ்டாக்ஸ் ஒன்லி. அதுவும் தெரியல அது எத்தனை நாள் வரும், அவர் எத்தனை ஸ்டாக் இப்போ இருக்குது, எத்தனை ஸ்டாக் சேல் ஆகிருக்குன்றது. ஓகே, இப்போ ஸ்டாக் ஓவர் டுடே அப்படின்றதுக்கு கீழே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் அப் சேலிங். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பிக்கெஸ்ட் ஓலா சீசன் சேலில் நெட் ஓலா S1 நெட் அந்த 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. என்ஜாய் அப் டு 20,000 rupees ஆஃப் என்டையர் S1 ரேஞ்ச். ஓகேவா, இதில் பாயிண்ட் கிளியராக போட்டிருக்காங்க. அதாவது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே S1 தான். ஸோ எல்லாத்துலேயுமே 20,000 rupees ஆஃப்ன்றது இங்கே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றுறாங்க. கெட் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப் டு 25,000 rupees ஆன் ஓலா S1. ரெண்டாவது பாயிண்ட் ஏற்றுறாங்க. அடுத்தது தான் செம்ம ஹைலைட்டு. 8 years வாரண்டி வர்த் 7,000, மூவ் OS 6,000, டிஸ்கவுண்ட் 5,000, கிரெடிட் கார்டு EMI கன் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் ஹைப்பர் சார்ஜிங் கிரெடிட் வர்த் 7,000. அண்ட் இங்கே போட்டிருக்காங்க சின்னதாக பாருங்கள், ஆஃபர் வேலிட் இன் செலக்டட் சிட்டிஸ் ஒன்லி. அதாவது எதுனா அந்த 50,000 ரூபாய் ஸ்கூட்டர். அண்ட் லிமிடெட் ஸ்டாக்கும் இங்கே போட்டாங்க. ஆனால் இது எப்படி ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகல. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் போட்டாங்க. 8 years பேட்டரி வாரண்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் ஓலா S1. 2 kW மாடலில் 8 years வாரண்டி அப்ளிகபிள் இல்லைன்றது போட்டாங்க. இதை மனசில் நல்லா ஏற்றிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்கூட்டர் எப்படியும் கிடைக்காது, 3 நாள் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 20,000 ரூபாய் ஆஃபர் இருக்குது அண்ட் 25,000 ரூபாய் பெனிஃபிட்ஸ் இருக்குது அடிஷ்னலாக. இதுக்கப்புறம் தட்ஸ் நாட் ஆல். டாப் 100 ரெஃபரிங் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கெட் ரிவார்ட்ஸ் அப் டு 11 கிட்டத்தட்ட 11 lakhsக்கான ரிவார்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஓலா கஸ்டமர்ஸாக இருக்காங்க. புது கஸ்டமர்ஸை ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு கெட் ₹3,000 per ரெஃபரல், 2,000 ஆஃப் ஆன் S1 ஃபார் ரெஃபரிஸ். அது மட்டும் இல்லாமல் 8 வருஷம் வாரண்டி, மூவ் OS 6,000 ரூபாய்க்கான இது டிஸ்கவுண்ட், ஹைப்பர் சார்ஜிங் கிரெடிட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற. சரி, வேறு மாடல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அதில் ஒரு ஆஃபர் கொடுத்து நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் அப்செல்லிங். சரி, இது ஒரு வேளை நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதோ, வேறு யாராவது வாங்கியிருப்பாங்களா, மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றது பார்த்தா ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தா இவர் மட்டும்தாங்க இதை பற்றி போட்டிருக்காரு. இதுவும் வருஷ கணக்காக இவர், அண்ட் இது ஊருக்கே தெரியும் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த போஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதோட ஆன் ரோட் ப்ரைஸும் போட்டிருப்பார். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு. அதாவது டோட்டலாக வண்டி ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம கொண்டு போகிற ப்ரைஸ் வீட்டுக்கு 65,070 rupees, 65,071 ரூபாய் கரெக்டாக.
அவ்வளோதான் மொத்த ஸ்கூட்டரே. பரவாயில்லையே ஒருத்தர் பேமெண்ட் பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஐடி பாருங்கள், அதுவும் அவங்களே த மோட்டார் ஓலா மேன். ஓகேவா, இதில் அவர் ரெஃபரல் கோடு வேறு கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அதுவும் கரெக்டாக கிளியராக இல்லை. மொத்தத்தில் பொதுமக்களில் ஒருத்தராவது புக் பண்ணியிருக்காங்களா, வாங்கியிருக்காங்களா, பேமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா சத்தியமாக சுத்தமாக தெரியல. இதில் கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐம் நாட் கெட்டிங் 49, ஐம் நாட் கெட்டிங் ரெஃபரல் கோடு, ஐம் நாட் கெட்டிங் இட், ஐம் ஸ்டில் சீயிங் த சேம் ஓல்டு ப்ரைஸ், நார்மலாக தான் இருக்குது ப்ரைஸ், கம்மியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு நடந்த மாதிரி சில அப்டேட்ஸில் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க, உங்களுக்கு புக் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோருக்கு போயிட்டு கேட்டார். ஸோ அவருக்கு டேரெக்டாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கான்வர்சேஷன் கேட்கலாம். ஹலோ குட் ஈவினிங் ப்ரோ. ஐம் சரவணன், காஞ்சிபுரத்தில். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓலா செக்மெண்ட்ல S1 சீரீஸ்ல இந்த 2 கிலோவாட் மட்டும் 49,999 ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இருக்கிறதா நேற்று அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அக்டோபர் 3rd அந்த ஆஃபர் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நான் நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரை பண்ணிட்டேன், ஆன்லைன்ல ட்ரை பண்ணிட்டேன், இருக்கிற எல்லா வெப்சைட்லயும் ட்ரை பண்ணிட்டேன், பிளிப்கார்ட்லயும் ட்ரை பண்ணிட்டேன். டிக்லியும் போயிட்டு இருக்கோம், அது பெட்டர் ஆஃபர் இருக்குன்னு எதுலையுமே அந்த ஆஃபர் அவைலபிள் இல்லை. நான் ட்ரை பண்ண வரைக்கும் நமக்கு இருக்கிற இவி லிங்க்ஸ் வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேதர் பண்ணோம், யாராவது பண்ண முடிஞ்சதானு. அங்கேயும் எனக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸ் கிடைக்கல. அண்ட் ஆப் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பாத்துட்டேன், எல்லாத்துக்குமே அதே பொசிஷன் தான் இருக்கு. எதுலயுமே அந்த ஆஃபர் எனக்கு இல்லாததுனால நான் இருக்கிற நம்ம ஈவிக்கு நியூஸ் சேனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணோம், யாராவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா பண்ணிருக்காங்க. எங்கேயும் எனக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் இல்ல. சோ தட் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு டைரக்டா ஐ வென்ட் டு காஞ்சிபுரம் ஓலா எலக்ட்ரிக் ஷோரூம். ஆக்சுவலா இன்னைக்கு அக்டோபர் 4 நான் போயிருந்தேன் ஷோரூம்க்கு. அவங்க சரியாவே நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஷோரூம்ல ஆஃபர் முடிஞ்சு போச்சு இல்லைங்கிற மாதிரி அவங்க சிங்கிள் வேர்ட அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணது ஆல் ஆன்லைன் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் as well as directly to the ஓலா ஷோரூம். எல்லா இடத்துலயுமே எனக்கு அந்த ஆஃபர் இல்லைங்கிறது தான் எனக்கு வந்த முடியும். மேபி உங்கள யாராவது நம்ம இந்த சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர் யாராவது பண்ணியிருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை எனக்கு தெரியப்படுத்துங்க. வியூவர்ஸ் யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த நம்ம கம்யூனிட்டி எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கும். பிகாஸ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்றது பெருசு இல்லை, பட் அது ரியாலிட்டியை செக் என்னன்றது ஃபேக்ட் தெரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நாங்க 2 பேரும் இது கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நாம ட்ரை பண்ண வெப்சைட்ஸும் நாம போயிட்டு வந்த அந்த ஸ்பெசிபிக் ஸ்டோரூம்லயும் அந்த இஷ்யூ இருக்கலாம். இதை பார்க்கக்கூடிய வேற ஏதாவது ஷோரூம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாராவது இருந்தீங்கனாலும் அந்த ஆஃபர் இருந்தாலும் எங்களுக்கு கன்வே பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல போய் ட்ரை பண்ணும் போது நோ ஸ்டாக்னு வருது. பட் ஆனா பிளிப்கார்ட்ல போய் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த 2 கிலோவாட்டுக்கு ஆஃபர் வித்து 71,999. ஓலாவோட வெப்சைட்லயோ மற்ற இன்ஸ்டாகிராம்லயோ பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வருது. இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் சரியா போய் காமன் மேன ரீச் ஆகிற பொசிஷன்ல இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரோஸ்டர் பைக் தீபாவளிக்கு டெஸ்ட் ட்ரைவ் சொல்லிருக்காங்க, ஜனவரியில டெலிவரி கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அதையாவது ரைட் டைம்ல பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க. பல பேரோட மைண்ட்ல இருக்கிற வாய்ஸ் இதுதாங்க. ஓலா மாதிரியான ஒரு பிக் கம்பெனியோட ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ஈச் அண்ட் எவரி காமன் மேன அஃபோர்டபுள் பிரைஸ்ல போய் சேரணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் நாங்க இந்த டிஸ்கஷனை பண்ணோம். இட் இஸ் நாட் அவர் மோட்டோ டு பிளேம் எனி பிராண்ட். இட் இஸ் அவர் எய்ம் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு கஸ்டமரை ரீச் ஆயிருக்குன்றத இந்த சொசைட்டிக்கு தெரியப்பட்ட வேண்டியதுதான் நம்மளோட மோட்டோ. ஸோ இதுதான் கேஸ் ரியாலிட்டி. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு சென்னையில மெயின் சிட்டிலேயே. இதை வச்சு நம்ம கிளியரா புரிஞ்சிக்க முடியுது இது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்றதே டவுட்டா இருக்கு இப்போ. ஆனா இதை வச்சு நிறைய பேர் உள்ள வர வச்சு மற்ற மாடல்ஸ் வித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட், இப்போ வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது. அதாவது சர்வீஸ் ஓரியன்டா ஓலா ஹைப்பர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் சொல்லியிருக்காரு. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, ஓலா கஸ்டமர் செம்ம கடுப்பாகி ஒரு ஷோரூமே தீல எரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா தான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் சர்வீஸ், கம்பெனி பற்றி நெகட்டிவாக என்னென்னமோ நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணாங்க. பட் ஒரு ஷோரூமே ஃபயர் தீ எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கான்செப்டே நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. ஓலா ஹைப்பர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதில் ஃபர்ஸ்ட் விஷயமே 1000 சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ கரண்டாக எத்தனை சர்வீஸ் சென்டர் இருக்குன்றது இங்கே போட்டிருக்காங்க. 570 சர்வீஸ் சென்டர்ஸ் லைவ் இன் ஹைப்பர் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கிறது. அடுத்த 2 மாசத்துல டிசம்பர் 2024க்குலாம் 1000 சர்வீஸ் சென்டருக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓலாவோட சொந்தமான சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லாமல் டீலர்ஷிப்ஸ்க்கும் அவங்க கொடுத்து மற்றவங்களும் ஓலாக்கு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1 lakh தேர்ட் பார்ட்டி மெக்கானிக்ஸ் டு பி EV ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் பேர் ஓலாவில் வேலை செய்கிற ஓலாவோட சர்வீஸ் சென்டர்ஸ் தவிர நம்ம வீட்டு பக்கத்தில் தெருமுனையில் இருக்கிற நார்மல் மெக்கானிக் ஷாப்ஸ், மெக்கானிக் கடைங்க, அந்த மாதிரி ஒரு 1 லட்சம் பேருக்கு மெக்கானிக்ஸ்க்கு ஓலாவோட ப்ராப்பர் ட்ரைனிங்
ட்ரைனிங் கொடுத்து அடுத்த வருஷம் டிசம்பர் 2025 இந்தியா முழுக்க 1 லட்சம் பேர் ரெடியா இருப்பாங்க ஓலாவை சர்வீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலாவோட வாரண்டி இஷ்யூஸ் வந்துருமா வெளியில பண்ணா அப்படின்ற டவுட்ஸ் இல்லாம இவங்க கிட்டே நம்ம சர்வீஸ் எடுத்துக்கலாம். இந்த மெக்கானிக்ஸ்க்கு எல்லாருக்குமே OLDC சேனல்ல, அதாவது ஈஸியா வாங்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ்ல அவங்களுக்கு எந்த ஸ்பேர் பார்ட் வேணாலும் ஈஸியா அதை ஆர்டர் போட்டா ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றதும் அப்டேட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. AI பவர்டு சர்வீஸ் ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ் அலர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க சாஃப்ட்வேர்லயே என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அலர்ட் பண்ற மாதிரி ஒரு இது. அண்ட் ரிமோட் டயக்னாஸ்டிக்ஸ், அதாவது ஸ்கூட்டர் எங்கேயோ இருக்கும், கால் சென்டர் மாதிரி வேற எங்கேயோ உட்காந்து அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ற மாதிரி அப்படி ஒரு AI பவர்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் சொல்லியிருக்காங்க, குவிக் சர்வீஸ் கேரண்டி. அதாவது மக்கள் மனசுல எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான விஷயம் இதுதான். 1 day ரெசல்யூஷன் எல்ஸ் கெட் பேக் ஓலா S1. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஸ்கூட்டர் சர்வீஸ் விட்டா இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நாளுக்குள்ள நாளைக்கு ஸ்கூட்டர் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு பேக்கப் ஓலா S1 கிடைக்கும். வேற ஸ்கூட்டர் கொடுத்துருவாங்க இது ரெடி ஆகுற வரைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. பட் நடக்குமா இல்லையான்றது தான் இங்க மேட்டர். இதுல இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஓலா கேர் பிளஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு இதுல வந்து ஃப்ரீ லேபர் சர்வீஸ், தெஃப்ட் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப், யாராவது திருடிட்டு போனாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது, சில கன்சியூமபிள்ஸ் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி, ஹோம் பிக்கப், ஹோம் ட்ராக், 24/7 ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், கேப் கூப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுக்கான விலை 3000 ரூபாய் பிளஸ் GST. ஸோ இது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா பேக்கப் S1 ப்ரோ கொடுத்து ஸ்கூட்டர்ல போகணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஓலா கேப்லயே நம்ம போகலாம். அதுக்கான கூப்பன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமர் ஸ்கூட்டர் திருப்பி ரெடியாகி வர்ற வரைக்கும் நம்ம அவங்க ஓலா கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கூப்பனை யூஸ் பண்ணி. அப்போ ஓலா கேப்ஸ் இல்லாத ஏரியாவில் என்ன பண்ணுறது அப்படின்னா அது கம்பெனிக்கு தான் பதில் சொல்லணும். இப்போ இது சொல்லிட்டாங்க, எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது பிரகாரம் குவிக் சர்வீஸ் கேரண்டி ரோலிங் அவுட் ஃப்ரம் 10th October, அதாவது இந்த மாதம் October 10th இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க வெப்சைட்லேயே கிளியராக. இப்போ இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து 5000 கிலோமீட்டருக்கு மேலே சார்ஜபிள் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த ஆப் இந்த MoveOS 5.0லையும் சில ஃபீச்சர்ஸ் வந்து பேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரியாலிட்டியில் அவங்களால கொண்டு வர முடியுமா முடியாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் நம்பி நீங்கள் ஓலா வாங்குவீங்களா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க சொன்ன இன்க்ளூடிங் என்னையும் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து இந்த 10,000 ஃபாஸ்ட் சார்ஜஸ் பை April 2024 நிறைய எதிர்பார்த்தோம். அது இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் சில ஹைப்பர் சார்ஜஸ் ஆல்ரெடி இருந்ததே இப்போ சிலது ஒர்க் ஆகுதான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நிறைய கரண்ட் அப்டேட்ஸ், ஃபைண்டிங்ஸ் எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி விசாரிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் ஓலாவோட ஆஃபர் பற்றி வாங்கணும்னு நினச்சா என்ன நடந்தது, அண்ட் ஓலா சர்வீஸ் பற்றி என்னென்ன புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு கவர் பண்ணும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இந்த கண்டென்ட்ல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஷேரே பண்ண முடியலனா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிரீன் டெக் நண்பன்.